யுஜிசி புதிய வரைவு விதிகளுக்கு எதிராக திமுக மாணவர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், திமுக மாணவர் அணியினர் எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பிரதானமா என்னென்னவா இருக்கு? குறிப்பா யுஜிசியோட அந்த புதிய வரைவு விதிகள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு சிலவற்றையும் குறிப்பிடுங்க. பல்கலைக்கழக மானிய குழு வெளியிட்டுள்ள வரைவு விதிமுறைகள் மத்திய பாஜக அரசுடைய நோக்கத்தை தெளிவாக எடுத்து காட்டிருப்பதாக ஏற்கனவே அவர்கள் வெளியிட்டிருந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. பல்கலைக்கழகங்களின் தனித்தன்மையை, தன்னாட்சியை மறைத்து அனைத்தையும் பல்கலைக்கழக மானிய குழு விஷயத்தில் குறிப்பாக ஆளுநரின் பெயரால் மத்திய அரசை அபகரிக்கும் திட்டமே பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் வரைவு நடைமுறை என சொல்லி தற்போது திமுகவுடைய மாணவர் அணி செயலாளர் எழிலரசன் தலைமையில இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய மற்ற இந்திய மாணவர் சங்கம், கம்யூனிஸ்டுடைய மாணவர் சங்கம் எஸ்எஃப்ஐ, திராவிடர் மாணவர் கழகம், மதிமுக மாணவர் அணி, அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம், முற்போக்கு மாணவர் கழகம், முஸ்லிம் மாணவர் பேரவை, சமூக நீதி மாணவர் இயக்கம், மாணவர் இந்தியா, கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சிஎஃப்ஐ, அனைத்திந்திய கிராமப்புற மாணவர் சங்கம், திராவிட இயக்க தோழர் பேரவை மாணவர் அணி, தமிழ்நாடு மாணவர் முன்னணி மற்றும் பல்வேறு மாணவர் அமைப்பு உட்பட மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் வள்ளூர் கோட்டம் அருகே நடைபெற்று வருகிறது. இந்த வரைவு இந்த யுஜிசி வரக்கூடிய பிப்ரவரி 5ஆம் தேதி வரை கருத்துக்களை சொல்லலாம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் இமெயில் மூலியமாக கூட அங்க இருக்கக்கூடியவர்கள் பதில்களை சொல்லலாம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஏற்கனவே சட்டமன்றத்தில் நேற்றைக்கு கூட முதலமைச்சர் இதற்காக ஒரு தனி தீர்மானத்தையும் கொண்டு வந்தார். இந்த நிலையில் இந்த மாணவர் திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருவதையும் நீங்கள் பார்க்க முடியும். நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் முரளி அதற்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமாக ஏற்கனவே எழிலரசன் எம்எல்ஏவா இருக்கிறார். அவர் சட்டமன்றத்தில் கூட பங்கேற்காமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். திரளான மாணவ மாணவிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாபெரும் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா யுஜிசி, அதாவது பல்கலைக்கழக மானிய குழு இந்த புதிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையாக கொண்டு சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதை எதிர்த்துதான் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பிரியா, பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்